நம்ம எல்லாருடைய விஷமே என்னவா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் கலர் ஆனா நல்லாயிருக்கும் அப்படின்னு தானே. ஸோ நிறைய பேர் சொல்கிறது வந்து நான் இன்னும் கொஞ்சம் கலர் ஆகணும், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கலர் ஆகணும், டேன் ஆகிடுச்சு, நல்லா கலராக தான் இருந்தேன் ஆனால் டேன் ஆகிடுச்சு, பழைய கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்மளால் நம்மளோட ஸ்கின் டோனை செம்மையாக லைட்டன் பண்ண முடியும். நம்மளோட ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 5 ஷேடு 6 ஷேடு எவ்வளோ வேணாலும் நம்மளால் டே பை டே மெயின்டெனன்ஸில் லைட்டனிங் பண்ணுறதுக்கு முடியும். அதனால தான் சில பேர் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்ல டார்க்காக இருப்பாங்க, இன்னும் ஒரு வருஷத்துலேயே 6 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே இவ்வளோ கலர் ஆகிட்ட, நல்ல கலர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஸ்கின் லைட்டனிங். இதுக்காகவே தான் இன்றைக்கி கமலி நேச்சுரல்ஸில் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். 100% நேச்சுரலாக ஹெல்த்தியாக நம்மளோட ஸ்கின் டோனை கண்டிப்பாக நம்மளால் லைட்டன் பண்ண முடியும். இப்போ நான் காட்டிகிட்ருக்கிறது ஃபேஸ் வாஷ் பவுடர். லாஸ்ட் டைம் ஆரஞ்சு ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஆயில் இங்கே பாருங்களேன், ஒரு 2 days 3 days வரைக்குமே நல்ல வந்து ஒரு பிரைட்னிங், ஒரு க்ளோவிங் வந்து இருக்குது. ஸோ ஆரஞ்சு ஆயிலுக்கு எப்படி நம்ம ஆஃபர் போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி லான்ச் ஆக போகிற இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபர் இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும்தாங்க. KNN கோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பவுடர் மினி பேக்கேஜ், இந்த ஒரு நியூ லான்ச் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பவுடர் மினி பேக்கேஜ் வந்து ஃப்ரீ வரும். KNN கோடு யூஸ் பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பவுடர் கிட்டத்தட்ட நியூ லான்ச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு செம்மையாக இருக்குது, வேறு எந்த ஃபேஸ் வாஷுமே வேணான்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இது கூட ஒரு ஆயில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை குளிக்கும் போதோ ஒரு நுர வச்ச ஃபேஸ் வாஷ், ஒரு நார்மலான ஒரு சிம்பிளான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயிலை வந்து நான் எப்போதுமே ஒரு பவுடர் வந்து க்ளீன் பண்ணாது. ஸோ அதனால் ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நுர வச்ச ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 4 தடவை நம்ம கண்டிப்பாக, ஒரு 3 தடவை 4 தடவை கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணோம், அப்போ தான் க்ளீனாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ குளிக்கும்போது ஆயில் யூஸ் பண்ணும்போது காலையில் எந்திரிச்சோன்னா இந்த ஒரு வேளை 2 வேளை, நைட்டு தூங்கும்போது ஒரு வேளை 2 வேளை மட்டும் நம்ம நார்மல் சும்மா ஒரு நுர வச்ச ஃபேஸ் வாஷ், ஒரு சிம்பிளான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற டைம் எப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம், ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாங்க கமலி நேச்சுரல்ஸோட ஃபேஸ் வாஷ் வச்சு. இந்த டைம் தான் கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது பிடிக்கும். அப்போல்லாம் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, நுர இல்லையா. ஆனால் நம்மளோட ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு 10 minutes பேக் மாதிரி வச்சுருந்துட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாகவே செம்ம பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஒரு பேக் பண்ண ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நுர வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். நல்ல ப்ரொடக்ஷனாக இருக்கும் ஸ்கின்னுக்கு. இந்த ஒரு சூப்பரான ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கி KNN ஆஃபரில் யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ லான்ச் ப்ராடக்ட் பை பண்ணுறவங்களுக்கு KNN ஆஃபரில் 1 week யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், கிரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடலாமா? கமலி நேச்சுரல்ஸோட ஸ்கின் கலர் பூஸ்டர். ஆமாங்க, ஸ்கின் கலர் பூஸ்டர். இந்த ஒரு பேக் தான் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே யங் கொலாஜன் பவுடர் லான்ச் பண்ணோம். நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டே யங் கொலாஜன் பவுடரை டெய்லியும் யூஸ் பண்ணுங்கள். நல்ல கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்னை டைட்டன் பண்ணி ஒரு யங் லுக் கொடுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ஸ்கின் கலர் பூஸ்டர். டெய்லியும் இந்த ஒரு பூஸ்டரை நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு வாங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போகிறதுனாலும் தாராளமாக போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 4 times 5 times யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. அந்த ஃபேஸ் வாஷ், அந்த ஃபேஷியலுங்கிறதுலாம் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு 4 days ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணும்போது இதை நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு பேக் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஷியலோடையே இதை ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் காலையில் ஸ்டேயிங் போகிறீங்கன்னா இதை ஈவினிங்கில் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பவுடரோட கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த கலர் பார்த்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்ம கலரை வந்து சூப்பராக இது லைட்டன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, நம்மளோட ஸ்கின்னை செம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கும், நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோவும் கொடுக்கும், ஸ்கின் கலரை செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணும். செம்ம ஹெல்த்தியான பேக் இது. இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதில் சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் இருக்குங்க. ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இருக்கவங்கெல்லாம் க்ளோவிங் பவுடர் யூஸ் பண்ண முடியலையே நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. இனிமேல் ஃபீலே பண்ணாதீங்க, இந்த ஒரு சூப்பரான ஸ்கின் கலர் பூஸ்டரை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு செம்மையாக ஒரு க்ளோ கொடுக்கும். எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிம்பிள் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, எந்த ஸ்கின் டைப் வேணால் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு க்ளோவும் ஸ்கின் கலருக்கு ஒரு பூஸ்டப்பும் டே 1லேருந்தே உங்களால் பார்க்க முடியும். எல்லா ஏஜ் டைப்பையும் யூஸ் பண்ணலாம். நியூ பார்ன் பேபி கூட இந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் கலர் பூஸ்டரை சூப்பராக யூஸ் பண்ணலாம். பாத் பவுடர் ஒரு 4 days, இது ஒரு 4 days அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அது ஒரு நாள் இது ஒரு நாள், க்ளோவிங் பவுடர் ஒரு நாள் இது ஒரு நாள் அப்படி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ளோவிங் பவுடர் அதில் வேறு இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தோட போஷாக்குமே நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பராக ஸ்கின் கலரை லைட்டன் பண்ணிக்கலாம். இது ஒரு 4, நான் வந்து இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களோட ஸ்கின்னுக்கு கர்டு ரொம்ப செட் ஆகும், சூப்பராக இருக்கும்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ், ட்வைஸ் இல்லைனா கர்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். பீட்ரூட் நல்லா இருக்கும்னா பீட்ரூட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்ட் டொமேட்டோ நல்லாயிருக்கும், குக்கும்பர் நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்களோட ஸ்கின்னுக்கு எது நல்லா இருக்கும், உங்களோட ஸ்கின் டைப்புக்குன்னு தோணுதோ அது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக இது பாருங்களேன், மிக்ஸ் பண்ணோடனே நல்ல சாஃப்டாக செம்ம ஷைனிங்காக இருக்கும் இந்த பேக்கு. இது எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது என்னோடய ஃபேஸில் போட்டு காட்டும் போது உங்களுக்கு தெரியும். இதில் பார்க்கும்போது கூட அவ்வளோவா தெரியாது. நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேடில் சூப்பராக இருக்கும் இந்த பேக் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து என்ன செட் ஆகும், எதோட மிக்ஸ் பண்ணணும்னு அதுவே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக செம்ம ஷைனிங்காக இருக்கும், செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் கை வச்சே அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு கை ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கை வச்சு அப்ளை பண்ண பிடிக்கும்னா மேக்ஸிமம் என்னை மாதிரி கை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கை வச்சு அப்ளை பண்ணும்போது ஒரு மசாஜ், ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்போதுமே மேக்ஸிமம் பேக் வந்து கை வச்சு தான் அப்ளை பண்ணுவேன். எனக்காவது என்னால் கை வச்சு அப்ளை பண்ணல கேமராக்காக, அந்த மாதிரி நான் மட்டும்தான் நான் வந்து ப்ரஷில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். மற்ற நேரம் எல்லாமே கையில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணி காட்டுவேன். ஏன்னா கை வச்சாதான் நல்ல ஒரு மசாஜ் நம்மளால் கொடுக்க முடியும். நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுமே இன்க்ரீஸ் ஆகும். அதனாலே ஸ்கின் வந்து ஒரு பிரகாசமாக தெரியும். ஸோ பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது நல்ல ஒரு ஸ்கின் டைட்டனிங்கும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் கம்லி நேச்சுரல்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ணுறது சூப்பராக அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மெயின்டெனன்ஸ், ஒரு 10 minutes 15 minutes மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். நம்மளோட ஸ்கின்னை செம்ம எங்கே வச்சுக்கலாம். எத்தனை ஏஜ் ஆனாலும் நம்மளோட ஏஜை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கலாம். சில பேர் வந்து சின்ன வயசுலேயே தொலைன்னு ஆயிரும், ஸ்கின் பார்க்க ரொம்ப ஏஜிங் லுக் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கொலாஜன் கண்டென்ட் உள்ள பேக்கு, நல்லா ஷைனிங்காக நம்மளோட ஸ்கின் நல்லா டைட்டனிங்காக ஒரு எங்காக ஸ்கின்னுக்கு ஏஜே ஆக விடாமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா செம்மையாக எங்காக இருப்போம். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது ட்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க. மேக்ஸிமம் 10 to 15 minutes ஆகலாம். இது வந்து நல்ல வந்து ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ஃப்ரீயாக விடுங்க. நார்மலாக ஒரு 10 to 15 minutesல வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக் பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஒரு ஃபினிஷிங் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நான் எவ்வளோ தூரத்தில் நின்று காமிச்சாலுமே அவ்வளோ ஏதோ கண்ணாடியை காமிச்சா எப்படி கேமராக்கு முன்னாடி அந்த ஒரு ஷேடு உங்களை அதுபடி டால் அடிக்குமோ அதே மாதிரி அடிக்குது பார்த்தீங்களா. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஃபினிஷிங் ஷைனிங்காக இருக்கும் இந்த ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் உங்களுக்கு. அண்ட் நான் பேலன்ஸ் இருக்கிறத திக்காக போட்டுட்டேன். அண்ட் 10 to 15 minutes விட்டேன். ட்ரை ஆனிச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. செம்மையாக நம்மளோட ஸ்கின் கலரை டே 1லேருந்தே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே டே 1லேருந்தே நம்மளால் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த பேக் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேனை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு க்ளோவும் நல்ல ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சூப்பரான பேக்கை KNN ஆஃபரோட நீங்கள் இன்றைக்கே அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கேட்லாக் சென்ட் பண்ணுவேன். உங்களோட ஸ்கின் டைப் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் சூட் ஆகும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன்.
அதை வச்சு நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை சூப்பராக பண்ணிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன சூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி எந்த கவலையுமே படாதீங்க. நான் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, இது இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போதுமே கமலி நேச்சுரல் சர்வே பண்ணணும், நல்ல ஸ்ட்ராங்காக சர்வே ஆகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள்லாம் தான் கமலி நேச்சுரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணணும். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு, நிறைய பேர் ஹெர்பல் வேல மாறுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு ரொம்ப நீடடாக இருக்குது இப்போது. சரி, ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.